இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் திருப்பாடல் 16 அதிகாரம் 8 வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். ஆண்டவர் எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன், அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன். இந்த புதிய நாளில் ஆண்டவர் நமக்கு ஒரு அழகான வார்த்தையை கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தை ஒவ்வொருவருடைய மனதுக்கும் ஒவ்வொருவருடைய ஆத்மாவுக்கும் ஒரு நிறைவான மகிழ்ச்சியை கொடுக்கிறது. ஆண்டவர் எங்களுக்கு ஆதாயமாக இருக்கிறார். நம்முடைய எல்லா பிரச்சனைகளிலும் எங்களுக்கு அவர் நிரந்தரமான தீர்வை பெற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். அவர் எங்களோடு இருக்கும்போது நாங்கள் எதற்கும் பயப்பட தேவையில்லை. இதை அழகாக இன்றைக்கு இந்த திருப்பாடல் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. எங்களுடைய வாழ்க்கையில பல்வேறு பொறுப்புகள், எதிர்பார்ப்புகள் நம் மனதை அடிக்கடி வந்து அழுத்தி கொண்டே இருக்கும். ஆனால் இந்த இறைவசனம் நமக்கு ஒரு ஆழமான உண்மையை நினைவுபடுத்துகிறது. நாங்க தனியாளாக இந்த உலகத்துல இல்லை. ஆண்டவர் எங்களோடு என்று எப்பொழுதும் இருக்கிறார். நாங்கள் அநேக நேரங்களில் தனியாக இருக்கிறத உணர்ந்திருப்போம். ஆனால் நாங்கள் குடும்பத்தோடு தான் இருப்போம், உறவினர்களோடு தான் இருப்போம், நண்பர்களோடு தான் இருப்போம். ஆனாலும் ஒரு தனிமையை நாங்கள் உணர்வோம். ஏதாவது ஒரு காரியங்களில் ஈடுபடும் போதோ, நாங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி சிந்தித்து கொண்டு இருக்கும் போதோ நாங்கள் தனியாக இருக்கிறது போல எங்களுக்கு தோன்றும். ஆனால் நாங்கள் ஒருபோதும் தனியாக இல்லை. இன்றைக்கு இந்த வார்த்தை நாங்கள் தனியாக இல்லை, ஆண்டவர் உங்களோட எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறார் என்றதை நினைவூட்டி சொல்லுகிறது. ஆண்டவரை என் கண்முன் வைத்துள்ளேன். இதன் அர்த்தம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நாங்கள் அவரை முதன்மைப்படுத்தி வாழ வேண்டும் என்பது தான். எங்களுடைய எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள் அனைத்திலும் அவருடைய சித்தத்தை நாங்கள் தேடும்போது எங்களுடைய வாழ்க்கை சரியான திசையில வழிநடத்தப்படும். உலகம் மாறலாம், மனுஷங்க மாறலாம், சூழ்நிலைகள் கூட மாறலாம், ஆனா ஆண்டவருடைய அன்பும் பிரசனமும் ஒருபோதும் மாறாது. அவர் எங்களுடைய வலப்பக்கத்துல வீற்றிருக்கிறார். இதோட அடையாளமே அவர் எங்களுக்கு நிரந்தரமான பாதுகாவலராக இருக்கிறார் என்றதுதான். பழங்காலத்துல வலப்பக்கம் என்றது வலிமை, ஆதாரம் மற்றும் வெற்றியின் ஒரு கருத்தாக இருக்கும். ஆண்டவர் நம் அருகில் இருக்கிறார் என்ற உணர்வு எங்களுடைய உள்ளத்துல ஒரு தைரியத்தை உருவாக்கும். நாங்க தடுமாறும் வேலைகளிலும் அவர் நம்மை தாங்கி பிடிக்கிறவராக இருக்கிறார். நாங்க பலவீனம் அடையும் நேரங்களிலும் அவர் நமக்கு தோள் கொடுத்து வலிமை அளிக்கிறவராக இருக்கிறார். அதனாலதான் தாவீது சொல்லுகிறார், நான் அசைவுறேன் என்று. வாழ்க்கையில புயல்கள் வீசினாலும் ஆண்டவரை நம்புகிறவர் உள்ளத்துல நிலையான தன்மையும் சமாதானமும் நிறைவாக இருக்கும். ஆண்டவரின் கரங்கள்ல ஒப்படைக்கப்பட்ட வாழ்க்கை பயத்தால் அல்ல, விசுவாசத்தால் வழிநடத்தப்படும். அதனால இந்த கால நேரத்துல நாங்க எங்களுடைய மனதையும் நாளையும் ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிக்கணும். அவரை எப்போதும் எங்களுடைய கண்முன் நாங்க வைச்சு நடக்க வேண்டும். அவர் நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையுடன் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்க வேண்டும். அப்போது எந்த சவாலும் நம்மை அசைக்க முடியாது. ஏனெனில் நம்முடைய வலப்பக்கத்தில் நிற்பவர் சர்வ வல்லமையுடைய தகப்பன். இன்றைக்கு இந்த வார்த்தையை நீங்க முழுவதுமாக உங்களோட மனசுல பதிய வைங்க. கண்களை மூடி இந்த வார்த்தையை குறித்து சிந்தித்து பாருங்க. நாங்க ஆண்டவரை எங்களோட வச்சிருந்தா எங்களோட வாழ்க்கை எவ்வளவு அழகாக மாறும் என்றதை நீங்க ஒரு நிமிஷம் உங்களோட கண்களுக்கு முன்பாக யோசிச்சு பாருங்க. உங்களால முடியாததையும் நீங்க செய்வீங்க. உங்களால இயலாது, இதை உங்களால் செய்து முடிக்க இயலாது என்று யார் யாரெல்லாம் உங்களை குறைவாக மட்டம் தட்டி கதைச்சாங்களோ, நீங்கள் ஆண்டவர் உங்களோட இருக்கிறார், உங்களோட வலப்பக்கம் இருந்து செயலாற்றுகிறார் என்ற நம்பிக்கையோட நீங்கள் உங்களோட காரியங்கள் எல்லாத்தையும் நடப்பிச்சிங்கண்டா நிச்சயமாக உங்களைய இகழ்ந்து தள்ளினவர்களுக்கு முன்பாக நீங்கள் உயர போவீங்க. ஆண்டவர் ஒரு நாளும் பொய்யுரைக்காத தகப்பன்.
அவருடைய வார்த்தை உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படுதுண்டா, நிச்சயமாக அதில் ஒரு அர்த்தம் இருக்கு. அதால நீங்க அடையக்கூடிய பலனும் மிக பெரியதாக இருக்கும். கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. இந்த புதிய நாளை உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்குறோமப்பா. எங்களுடைய கண்கள் எப்போதும் உம்மை நோக்கி பார்க்கவும், உங்களுடைய இதயம் உம்மை நம்பி நிலைத்திருக்கவும் அருள் தாங்க இயேசுவே. நீங்க எங்களுடைய வலப்பக்கத்துல இருந்தால் நாங்கள் அஞ்சாமல் நடக்க செய்யுங்க. உங்களுடைய கரம் எங்களை இறுக்கி பிடித்து வழி நடத்தட்டும். ஆமேன்.